ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஸ்ரீமடத்தில் பெரியவா பலருடன் பேசிக்கொண்டு மந்தஹாசமாக தரிசனம் தந்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்பு பலவிதமான பழங்கள் தட்டு தட்டாக வைக்கப்பட்டிருந்தது. புரட்டாசி ஐப்பசி மாதம் என்று நினைவு. அப்போது கூட்டத்தில் ஒரு பெண் குழந்தை சுற்றி சுற்றி வந்தது. பெரியவா அந்த குழந்தையை அழைத்து, இதில் உனக்கு என்ன பழம் வேணுமோ அதை எடுத்துக்கோ என்றார்கள். அங்கு அன்னாச்சி, ஆப்பிள், திராட்சை, கொய்யா, ஆரஞ்சு முதலிய எல்லா விதமான பழங்களும் இருந்தன. ஆனால் குழந்தை நேக்கு மாம்பழம் வேண்டும் என்றது. அது மாம்பழ காலம் இல்லை, மாவடு கூட ஆரம்பிக்கவில்லை. பெரியவா யோசிக்கலானார். வேதபுரி, உள்ளே மேட்டூர் சுவாமி கிட்ட ஏதாவது மாம்பழ வத்தல் மாதிரி இருக்கா பாரு என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து விட்டார். அந்த சமயம் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஆந்திராவிலிருந்து இருவர் பழத்தட்டுடன் வந்தார்கள். அதில் பெரியதாக 2 மாம்பழங்கள். பெரியவா கண்ணை திறந்து பார்த்தார். அக்குழந்தையை அழைத்து எடுத்துக்கோ என்றார். அது ஒரு பழத்தை சந்தோஷத்துடன் எடுத்துக்கொண்டது. வேதபுரி திரும்பி வந்து அங்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு குழந்தை கையில் பழத்தை பார்த்து திகைத்தார். ஏண்டா, மாம்பழம் எப்படி வந்தது என்று பெரியவா நினைச்சேல் பழம் வந்தது என்று கண்ணில் நீர் வழிய வேதபுரி உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். எதிரில் நின்றிருந்த நாங்களும் பெரியவாளின் சக்தியை கண்ணால் பார்த்து ஆனந்தமடைந்தோம். மாம்பழத்தை கொண்டு வந்த ஆந்திராக்காரர்கள் அப்புறம் எங்கே போனார்கள்? நம் கண்ணில் படாத ஊருக்கோ? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.